கேபிஒய் பாலா குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு விஜய் டிவி நிகழ்ச்சியில், அது மட்டும் இல்லாமல் நிறையா காமெடி ஷோஸில் அவர் நல்லா அவரோட பெர்ஃபார்மில் வந்து இப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் கால் தடம் பதிச்சிருக்காரு. நிறைய மூவியில் நடிச்சிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போது உற்று நோக்கிறது எதுன்னா அவர் பண்ணுற இந்த உதவிகள் தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. கேபிஒய் பாலா அப்படின்னு நம்ம சொன்னாலே வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அவர் பண்ணுற சில உதவிகள் தான். எதையுமே எதிர்பார்க்காம அந்த அளவுக்கு உதவி பண்ணுறாருன்னா அவரோட வாழ்க்கையில் வந்து பல கஷ்டத்தை எல்லாத்தையுமே தாண்டி வந்திருப்பார். அவரும் அந்த நிலைமையில இருந்து நமக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும்பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பின்றி அவரை யாரோ இந்த உயரத்துக்கு தூக்கி விட்டதால தான் அவரும் இந்த மாதிரியான உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அவர் வந்து சில ஊரில் வந்து சில ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கே வந்து நிறையா பேர் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆம்புலன்ஸ் ஓடுது அவருக்கு. அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓடுதுன்றதை விட அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அண்ட் தென் அப்புறமா வந்து இப்போ இந்த வெள்ளம் வந்ததில்ல, அந்த வெள்ளத்துலேயும் நிறையா வந்து மக்களுக்கு வந்து நிறையா உதவி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் இப்போ மகளிர் தினம் வந்தது. அதில் கூட அன்னைக்கு ஒரு பொது இடத்துல போய் அங்கே துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தலா 5000 ரூபாய் வந்து கொடுத்தாரு. அவங்க வேணாம் அப்படின்னு சொன்னபோது எங்கள் வீட்டில் உங்களோட பையனா வந்து நினச்சிக்கோங்க, நான் கொடுக்குறத வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுமே அந்த பைசா வாங்கினாங்க. அண்ட் தென் இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. என்னன்னா, ஒரு பிளாக் ரைடர், பைக் ரைடர்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் எப்பயுமே அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்க பையனுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் போல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையனுக்கு வந்து செப்பல் இல்லை போல. அந்த செப்பலை வந்து வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணி அந்த வீடியோவும் வைரலாக போயிட்டு இருந்தது. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து இவர் பெட்ரோல் போட போயிருக்காரு. அப்படி போகும்போது வந்து இந்த விளாக் பண்ணுறவங்கலாம் வந்து கோப்ரோ கேம் வந்து போட்டிருப்பாங்க. ஹெல்மெட்லாம் நல்லா பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷாக லுக்காக ரிச்சாக வந்து தெரியும். அந்த பையனும் கேட்டிருக்காப்புல, இந்த ஹெல்மெட் எவ்வளோண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்காப்புல. இதோடா 46,000 அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். எங்கள் வீட்டில் உன்ட்ட வண்டி இல்லையாடா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை என்கிட்ட சைக்கிளுக்கே வழி இல்லை, எங்கள் வீட்டில் வண்டி கேட்டேன்னா செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த பையன் வந்து சொல்லியிருந்தாப்புல. அது ரொம்பவே வந்து நம்ம எல்லாரையுமே நெகிழ வச்சிருக்கோம். இந்த மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்லாம் போட்டு வந்து நிறையா பேர் இந்த வீடியோ வந்து செம்மையாக ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. பலரோட வாழ்க்கை வந்து இன்னும் அப்படி தானே இருந்துட்டு இருக்கு. வீட்டு சூழ்நிலையால் அவங்களும் நம்ம என்ன தான் கேட்டாலும் நம்ம போய் கேட்கவும் முடியாது, அவங்களாலையும் வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி என்னலாம் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம லைஃப் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒருவேளை உணவுக்காக ஏதோ ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டுருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் ஏதோ ஒரு நபர் கடவுள் மூலமா வந்து இந்த மாதிரி கேபிஒய் பாலா அவர்களோட கண்களை வந்து இந்த வீடியோ வந்து பட்டிருக்குது. பட்ட உடனே சரி வழக்கம் போல் வந்து இவர் வந்து நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருக்காரு. யாருமே அந்த பையன் எதிர்பார்த்துருக்க மாட்டப்பல, கடவுள் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு வந்து தோணிருக்கும். அவர் மாதிரி ஒரு டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி பைக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டார் சிட்டியான்னு தெரியல, டிவிஎஸில் ஒரு பைக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 80,000 ஆர் 1 lakh இருக்கும் அந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து. அந்த பைக்கை வந்து வாங்கிட்டு வந்து அந்த பையனுக்கு எங்கன்னா திண்டிவனம் கிட்டன்னு நினைக்கிறேன், திண்டிவனம் மேல்மருவத்தூர் அந்த சைடில் தான் அந்த பையன் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாப்புல. அந்த இடத்துக்கே போய் நேரில் கேபிஒய் பாலா மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு அந்த பையனுக்கு சர்ப்ரைஸாக வந்து அந்த கிஃப்டை கொடுத்து நெகிழ வச்சு அந்த பையனோட லைஃப்பில் வந்து ஒரு ஹோப் வந்திருக்கும். நமக்கும் நம்ம நல்லது பண்ணுறவங்க யாரோ இருக்காங்க, கடவுள் இருக்காண்டா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து இந்த மனுஷன் வந்து கொடுத்துருக்காப்புல. இன்னும் வந்து இவர் இது போன்ற நிறையா உதவிகள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் காடை ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.